இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பும்படி நான் அன்பாய் கேட்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 சில வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 ஒரு இடத்தில் வாசிக்கலாமே. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். போதும். எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் யார் என்பது சரிவர தெரியவில்லை என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பலர் சொன்னாலும், இந்நிருபத்தை எழுதியது பவுல் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், வேறு சிலர் பவுல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாரோ ஒருவர் நன்றாய் பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை அறிந்து, பழைய ஏற்பாட்டின் உள்ளே இருக்கிற மூல செய்திகளை அறிந்த ஒருவர் தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்க கூடும். இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிற இந்த நிருபத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான பணி, அவருடைய உன்னதமான ஆசாரியத்துவம் எத்தனை மேன்மை உள்ளது என்பதை ஆக்கியோன் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். பல காரியங்களை இங்கும் அங்குமாய் அவர் எழுதிவிட்டு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனம் என் இருதயத்தை அதிகமாய் தொட்டது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தார். என்றாலும் என்று சொல்லிவிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இயேசு மரணத்தை உத்தரித்தாராம். ஒவ்வொருவருக்காக. ஒருவேளை இந்த வளாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காக மட்டுமல்ல, இந்த வீதியில் நடக்கிறார்களே அவர்கள் எல்லாருக்காகவும், இந்த பட்டணத்திலே வசிக்கிறார்களே அவர்கள் எல்லாருக்காகவும், உங்கள் அயலகத்தார் உங்களோடு கூட பல ஆண்டுகள் வாழுகிறார்களே அவர்கள் எல்லாருக்காகவுமே ஆண்டவர் மரணத்தை உத்தரித்தாராம். நான் இன்றைக்கு மதிய வேளையிலே கிளம்பி விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியெல்லாம் எத்தனையோ மக்கள் நடந்து போகிறதை நான் பார்த்தேன். ஒவ்வொருவரை பார்த்து கொண்டிருந்த திடீரென்று ஆண்டவர் எனக்குள் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். மகளே, உன்னை இந்த இடத்தில் நிறுத்தி இத்தனை பேருக்கும் என் நற்செய்தியை சொல் என்று சொன்னால் நீ என்ன சொல்லுவாய் என்று என்னிடத்தில் கேட்டார். நான் சற்று திகைத்து போனேன். ஆண்டவரே, கூடுகையிலே ஆலயத்திற்குள் மக்கள், விசுவாச மக்கள் கூடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுவது எளிது. ஆனால் இந்த வீதியிலே பலவிதமான மக்களை நான் பார்க்கிறேன். வாலிப மகள் ஒருத்தி அழகான ஒரு ஜீன்ஸ் போட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கொண்டு வண்டி ஓட்டி கொண்டு போகிறாள். ஒரு வாலிபன் வேலையிலிருந்து திரும்பி வருகிறான். முதுகிலே ஒரு பேக் இருக்கிறது, அதிலே அவனுடைய லேப்டாப் எல்லாம் இருக்கிறது, அவனுடைய வாட்டர் பாட்டில் இருக்கிறது. அதை சுமந்து கொண்டு வேகமாய் போகிறான். வியாபாரி ஒருவர் தன்னுடைய பொருட்களை மூட்டையா ஏற்றிக்கொண்டு ஒரு 2 வீலரை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறார். ஒரு பெண் ஒருத்தி வீதியிலே நடந்து போகிறாள். இத்தனை பேரையும் நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இவர்கள் எல்லாருக்காகவும் நீர் மரித்தீர் என்பது உண்மை என்றால் இவர்கள் எல்லாம் எப்பொழுது உம்முடைய அன்பை அறிந்து கொள்வார்கள்? நீர் பட்ட அந்த பாடுகளின் பயனை இவர்கள் எப்பொழுது பெறுவார்கள்? இவர்களுக்கு யார் சொல்லுவது? இல்லை, தனக்காக ஒரு இரட்சகர் பிறந்தார், தனக்காக பூமியிலே வாழ்ந்தார், மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று தெரியாமலே இத்தனை கோடி மக்கள் வாழுகிறார்களே என்று நான் நினைத்தேன். அப்பொழுது நான் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருந்த இந்த வசனம், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை இயேசு உத்தரித்தார்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே கூடி வந்திருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு பாடுபட்டார். அப்படி என்றால் அவர் பட்ட பாடுகளின் பலன் என் வாழ்வில் என்ன? நான் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த நாட்களில் அதை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இடத்தில் சொன்னாரே, உடனே என் வழியெல்லாம் நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். நான் பயணிக்கிற நேரமெல்லாம் யோசித்துக் கொண்டு வந்தேன். நான் என்ன ஆண்டவரே சொல்லுவேன்? இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? எதை சொல்லுவேன்? ஒருவேளை ஒரு 2 நிமிஷம் கொடுத்தால் இயேசுவை நேசிக்கிறார் என்றுதான் சொல்லிவிட்டு வர முடியும். 5 நிமிஷம் கொடுத்தால் இன்னும் சற்று விரிவாக நான் அவர்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்லுவேன். ஒருவேளை அரை மணி நேரம் கொடுத்தால் தெளிவாக சில காரியங்களை பேசுவேன் என்று என் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே என் கண்களில் கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. எத்தனை ஜனங்களுக்கு இந்த மீட்பின் செய்தி தெரியவில்லை, எத்தனை மக்களுக்கு இந்த மீட்பரை குறித்து இன்னும் நற்செய்தி சொல்லப்படாமல் இருக்கிறது என்று கலங்கினவளாய் எல்லா ஜனங்களுக்கும் ஜெபித்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத புத்தகம் இருக்கிறதே, இது ஒரு அழகான காவியம். இந்த வேத புத்தகம் இருக்கிறதே, இது ஒரு அன்பின் காவியம். ஒரு ஆண்டவர், ஒரு ரட்சகர், ஒரு மீட்பர், அவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்த பிதாவின் அன்பை அருமையாய் வெளிப்படுத்துகிற புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். இதிலே 5 மிக முக்கியமான சரித்திரம் இருக்கிறது. அதில் ஒன்று, தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்ற ஒரு அற்புத சரித்திரம். இந்த அற்புத சரித்திரம் ஆதியாகம புத்தகத்தில் மட்டுமல்ல, வேதத்தின் பல புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, இந்த வேதம் அழகான காவியம் என்று சொன்னேனே, இந்த காவியத்தில் இருக்கிற இன்னொரு சரித்திரம், தேவன் உங்கள் முற்பிதாவாகிய உங்கள் தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாளை எப்படி படைத்தார் என்ற ஒரு சரித்திரம். அது ஒரு ஆசையின் சரித்திரம். ஆண்டவர் ஆசையாய் ஆதாமின் ஏவாளையும் படைத்தார். தன்னை போல இருக்க வேண்டும், தன் மகன் தன்னை போல இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கரங்களினாலே ஆண்டவர் ஆதாமை படைத்தார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை உருவி ஏவாளை படைத்தார். அது ஒரு ஆசையின் சரித்திரம். 3வதாக, இந்த வேத புத்தகம் சொல்லுகிற இன்னொரு சரித்திரம், இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை மனிதன் மறந்து போனானே, அந்த மறந்து போன அழுகையின் சரித்திரம். மனிதன் நினைத்தான் இந்த தேவனை விட்டு விலகினால் நாம் சந்தோஷமாய் வாழலாம் என்று. ஆனால் அவன் வாழ்க்கை அழுகையின் வாழ்க்கையாய் மாறிவிட்டது. அன்றைக்கு ஏதேனில் துவங்கிய அந்த அழுகையின் வாழ்க்கை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் தேவனை விட்டு பிரிந்த அல்லது மறந்த ஒரு அழுகையின் சரித்திரம். 4வதாக, தன்னை விட்டு தூரமாய் போனானே, இந்த மனிதனை தேவன் நேசித்த ஒரு அன்பின் சரித்திரம். வேதத்திற்குள் இது எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இடையிலே நூல் போல கொடி போல பரவி வருகிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு அன்புள்ள தேவன் இருக்கிறார், மனிதனை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், மனுமக்களை மீட்டெடுக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்ற அன்பின் செய்தி தான் வேத புத்தகம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. கடைசியாக இந்த மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லுகிற ஆச்சரிய சரித்திரம். 5 சரித்திரம் உள்ளே இருக்கிறது. அற்புதமான சரித்திரம், ஆசையின் சரித்திரம், அழுகையின் சரித்திரம், அன்பின் சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்களே, இந்த 5 சரித்திரத்தை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக, இந்த கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தாரே பிதா, அவருடைய அந்த அன்பை, அவருடைய நோக்கத்தை அறிவது மிக நன்றாயிருக்கும். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். திரும்ப வாசியுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம். வானம் என்ற வார்த்தை வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்நாட்களில் அறிவியல் பெருகி இருக்கிறபடினால் கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, நாம் வசிக்கிற பூமி எவ்வளவு சின்னது, இந்த கேலக்சி எவ்வளவு பெரியது, இந்த முழு உலகம் அண்ட சராசரம் எவ்வளவு பெரியது என்பதை பார்த்து பார்த்து நாம் வியந்து போவோம். அந்த அளவுக்கு
நாம் இருக்கிற பூமியை விட கோடிக்கணக்கான மடங்கில் பெரிதா இருக்கிற எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம். யாருக்கு தெரியுமா? இப்பொழுது இந்த பூமியிலே வாழுகிறோமே இந்த மனுமக்களுக்காக. அவர் படைக்கும் பொழுது சாதாரணமாய் படைக்கவில்லை, கஞ்சத்தனமாய் படைக்கவில்லை, கொஞ்சமாய் படைக்கவில்லை. அவர் தாராளமாய் படைத்தார், ஏராளமாய் படைத்தார். மனிதன் வாழப்போவது என்னவோ ஒரு சின்ன பூமியில் தான். ஆனால் அவர் படைக்கும் பொழுது தன் பிள்ளைகளின் மேல் இருந்த அன்பை நிமித்தம் ஏராளமாய் தாராளமாய் படைத்தாராம். முதலாவது நாளிலே ஆண்டவர் இப்படி வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். 3வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். முதலாவது நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 2வது நாளிலே ஆகாய விரிவும் வானமும் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. 3வது நாளிலே சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார், உண்டாயிற்று. 4வது நாளிலே சுடர்களை படைத்தார், உண்டாயிற்று. 5வது நாளிலே நீரில் நீந்துகிற ஜீவராசிகளையும் பறவைகளையும் படைத்தார், உண்டாயிற்று. 6ஆம் நாளில் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் படைத்துவிட்டு ஆதாமை படைத்தார் ஆண்டவர். ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இந்த அற்புதமான செயலை பாருங்கள். ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்பதாக அவனுக்காக அற்புதமான ஒரு உலகத்தை படைத்தார். நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த உலகம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தாயின் கருவிலிருந்து வெளியே வந்து சுவாசிக்க துவங்கும் முன்பதற்காகவே இந்த முழு உலகத்தையும் ஆக்சிஜனால் நிறைத்து வைத்திருந்தார் தேவன். நீங்கள் தாகம் எடுத்து கதறி தண்ணீர் குடிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு வேண்டிய எல்லா தண்ணீரையும் படைத்து வைத்திருந்தார். நீங்கள் பராமரிக்கப்படவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு அன்பான குடும்பத்தை ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார். A God is a creator. நம்முடைய தேவன் சிருஷ்டிகர். எது நிமித்தம் இவ்வளவையும் சிருஷ்டித்தார் என்றால் தம்முடைய அன்பின் நிமித்தம். அப்போஸ்தலன் தன்னுடைய ஆண்டவருடைய சீஷனாகிய யோவான் எழுதும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அற்புதமான சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லும்படிதான் இந்த வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கே ஒரு சிருஷ்டிப்பின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவன் சிருஷ்டித்தார் என்று சொன்னேனே, அந்த சிருஷ்டிப்பு முழுவதும் யாரை கொண்டு சிருஷ்டித்தார் என்றால் இந்த வார்த்தையான இயேசுவை கொண்டுதான் சிருஷ்டித்தார். அவர் ஏதோ 2000 வருஷத்திற்கு முன்பதாக வந்து பிறந்தவர் அல்ல. ஆதியில் உலக தோற்றம் முன்பு பிதா எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாரோ அத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அவரோடு கூட இருந்தவர் தான் இயேசு. சரி, இந்த இயேசுவுக்கு பெயர் என்ன? வார்த்தை. இந்த வார்த்தையின் மேன்மை என்ன? அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆனால் மனுஷனுக்குள்ளும் ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்ப சித்தம் கொண்டு அவருக்குள் ஒரு வெளிச்சத்தை வைத்து அனுப்பினாராம். கிரியேட்டர், கிரேட் கிரியேட்டர். ஆதியிலே சிருஷ்டித்தார், குமாரனை கொண்டு சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் போது இந்த குமாரன் கூடவே இருந்தார், அவரோடு இருந்தார், அவரோடு பழகினார், அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தார் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. சரி, நான் சொன்னேன் அற்புதமாய் தேவன் உலகை சிருஷ்டித்தார் மனிதனுக்காக என்று. 2வது, ஆசையாய் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தாராம். அழகாய் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு நிமித்தம் ஒரு ஆசையாய் சொன்னார், நமது சாயலாய் நமது ரூபத்தின்படியே. உங்களில் பெற்றோர் எத்தனை பேர் உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தவுடன் யாராவது பார்த்தா அப்பாவை மாதிரியே இருக்குது பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகப்பனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இல்லையா? என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்குது.
ஒருவேளை தாயை பார்த்து உன்ன மாதிரி தாமா உன் பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா அந்த தாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி, அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் அல்ல, என்னை போல என் பிள்ளை அன்புள்ள பிள்ளையா இருக்க வேண்டும், என்னை போல என் மகன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்க வேண்டும், என்னை போல என் ஏவாள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவளா இருக்க வேண்டும், என்னை போல இரக்க குணம், என்னை போல தயாள குணம், நான் எப்படி இருக்கிறேனோ என்னை போலவே என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஆசையாய் அவர்களை சிருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷரை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். எல்லாம் செஞ்சு வச்சா மண்ணாதான் இருக்கிறான் ஆதாம். கீழே குனிந்தார் சிருஷ்டிகர். கீழே குனிந்து அவன் நாசியிலே ஊதி, ஆதாமே பிழைத்திரு என்று சொன்னார். ஆதாமே பிழைத்திரு என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில உங்களில் ஒருவர் கூட தற்செயலாய் வந்து பிறக்கவில்லை. உங்களை தாயின் கருவில் உருவாக்கின ஆண்டவர் அந்த கருவுக்குள் நீங்கள் உருவாகும் பொழுது தன் சுவாசத்தை உள்ளே ஊதினார். சுவாசம் உள்ளே வந்ததினால் நீங்கள் கருவிலே 9 மாதமும் 7 நாட்களும் பிழைத்திருந்தீர்கள். எத்தனை குழந்தைகளுக்கு 3வது வாரம், 3வது மாதம், 4வது மாதம் இருதய துடிப்பு இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னதினாலே பிள்ளைகள் வெளியேற்றப்படுகிறார்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே ஒரு ஜீவன், அந்த ஜீவன் எப்படிப்பட்டது தெரியுமா? அது அவருடைய நாசியிலிருந்து உங்களுக்கு வந்தது, அது அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது. சில வேளைகளில் சில பிணியாளிகள் அந்நாட்களில் திடீரென்று அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது, மூச்சு திணறல் வரும்பொழுது, மருத்துவர்கள், நாங்கள் அப்பொழுதெல்லாம் பயிற்சி மருத்துவர்களா இருப்போம், வேக வேகமாய் ஓடி அவர்களுக்கு எந்த விதத்தில் ஆக்சிஜன் சப்ளை பண்ண வேண்டும், எந்த விதத்தில் கார்டியாக் மசாஜ் பண்ண வேண்டும், எந்த விதத்தில் அவளை ரெசிஸ்டேட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் முயற்சி பண்ணும். சில வேளைகளிலே அந்த எதுவுமே பலன் கொடுக்காத நாட்களில், அந்நாட்களில் அவருடைய நாசியிலோ அது வாயிலோ ஊதி நமக்குள் இருக்கிற சுவாசத்தை அவர்களுக்குள் ஊதும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். ஆண்டவர் கூட நீங்கள் மண்ணாய் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்ட நாளிலே தன் சுவாசத்தை ஊதினார். வாலிப மகனே, உனக்குள் இருக்கிற ஜீவன் யாருடைய ஜீவன் தெரியுமா? உன்னை உண்டாக்கின தேவனுடைய ஜீவன். வாலிப மகளே, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு என்ற பரிசு யார் கொடுத்த பரிசு தெரியுமா? உன் ஆண்டவர் உனக்கு கொடுத்த பரிசு. மனம் போல வாழலாம், இஷ்டம் போல வாழலாம் என்று இந்த பூமியில நீ வாழவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டவுடன் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த பாடம், உலகத்தில் எல்லாரும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதத்தில் சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறேன் மகளே. இந்த வேதத்தை இரவும் பகலும் படி, நீ இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழக்கூடாது என்று சொல்லி தந்தார். இன்றைக்கு நானும் உனக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த வேதம் சொல்லுகிறதே இந்த சத்தியத்தின்படி இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ முடியும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒரு அன்பின் ஆண்டவர் சுவாசத்தை உள்ளே ஊதி உங்களை தனக்காக வாழ வைக்க விரும்புகிறார். எத்தனை பெற்றோர் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது எவ்வளவு மனம் உடைகிறது. ஐயோ, என் பிள்ளை இப்படி படிக்க வேண்டும் என்று நினைத்தேன், இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்வான் என்று நினைத்தேன், அவனோ இப்படி ஒரு பெண்ணை விரும்பி விட்டானே, என் மகள் இப்படி ஒரு மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், அவளோ ஒரு வாலிபனை விரும்பி, எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாலிபனை விரும்பி விட்டாளே என்று எவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளைக்குள் உங்கள் சுவாசம் இருக்கிறது, ஆகவேதான் அதை விரும்புகிறீர்கள். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசையாய் படைத்தார், ஆனால் அவருடைய ஆசை நிராசையாய் மாறிவிட்டது. வேதம் 3வது ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறது, மனிதன் தேவனை மறந்த ஒரு அழுகையின் சரித்திரம். ஆண்டவர் ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளை வைத்தார், வைத்துவிட்டு எல்லாவற்றையும் அனுபவியுங்கள், இந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் தேவன் எதை விலக்கினாரோ அதை தான் மனிதன் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கூட அதுதான், ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்குகிற காரியத்தில் தான் உங்களுக்கு போராட்டமே இருக்கிறது. சிலர் குடித்து விட்டு வருவார்கள், சொல்லுவோம் நீங்கள் குடிக்காதிருங்கள், அது உங்களுடைய வயிற்றை கெடுத்துவிடும், அது நுரையீரலை கெடுத்துவிடும், அது உங்களுடைய ஈரலை கெடுத்துவிடும் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் குடிக்க கூடாது என்றுதான் நினைக்கிறேன், ஆனால் குடியை என்னால் விட முடியவில்லை. இன்றைக்கு மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கிறதைத்தான் மனிதன் விரும்புகிறான். பொய் சொல்லுவது தேவனுக்கு அருவருப்பு, ஆனால் மனிதனை பாருங்கள், பொய் சொல்லுவதைத்தான் தன்னுடைய தொழிலாகவே பல மக்கள் வைத்திருக்கிறார்கள்.
நீதியுள்ள தேவன் நீதியை விரும்புகிறார். உலகமெல்லாம் என்ன நடக்கிறது? அநீதி. ஆண்டவர் நேர்மையை விரும்புகிறார். எல்லா இடங்களிலும் லஞ்சம், ஊழல் இதுதான் பெருத்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். உலகமெல்லாம் உண்மையற்ற மக்கள். கணவனுக்கு மனைவி உண்மையா இல்லை, மனைவிக்கு கணவன் உண்மையா இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இல்லை, பெற்றோர்களும் பிள்ளைக்கு உண்மையா இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்ததோடு சரி, அதன் பிறகு அந்த பிள்ளைகளை பராமரிக்கவோ ஆதரிக்கவோ அவர்களுக்கு மனதே இல்லை. ஆண்டவர் அன்பாய் படைத்தார், ஆசையாய் படைத்தார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாளோ ஒரு பொல்லாத பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததினால் அவனுக்கு இணங்கி விட்டார்கள். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்து விட்டபடினால் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடையும். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, அவருடைய உள்ளம் உடைந்திருக்கும். ஐயோ, அவருடைய இருதயம், ஆண்டவருடைய இருதயம் சுக்கு நூறாயிருக்கும். ஆதாம் ஏவாளுக்கு மாத்திரம் எப்படி இருந்திருக்கும்? ஏதேனை விட்டு தேவன் துரத்தின பின்னாக திரும்பி பார்த்திருப்பார்கள். ஏதாவது ஒரு வழி உண்டா உள்ளே போகிறதற்கு? அங்கே எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அங்கே எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம், வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் அங்கே இருந்ததே. ஆனால் இப்பொழுது துரத்தி விடப்பட்டிருக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிப்போம், தேவன் நம்மோடு கூட வந்து சஞ்சரிப்பார். ஆண்டவரோடு வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு நலமா இருந்தது. இப்பொழுது இந்த பூமியில வந்திருக்கிறோமே, என்ன செய்வோம், எப்படி பிழைப்போம், எப்படி வாழ்வோம்? இதுதான் 2 பேருடைய கேள்வியாய் மாறியது. நிச்சயமாய் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின்பு ஆதாமும் ஏவாளும் அழுகையோடும் கண்ணீரோடும் தான் வெளியே வந்திருப்பார்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அழுகையோடு கண்ணீரோடு அவர்கள் அந்த வாழ்க்கையை துவங்கினார்கள். இன்றைக்கு வரைக்கும் உலகம் அழுது கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கையில் அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்க்கை அழுகையாய் மாறி இருக்கிறது. ஒவ்வொரு ஆணுக்கும் வாழ்க்கை துக்கமும் சஞ்சலமுமாய் மாறி போய் கிடக்கிறது. இந்த அழுகை நிறைந்த வாழ்க்கையில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுத்து பார்த்தார். மனுமக்கள் பாவம் செய்து பெருகிக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. முதல்ல துரத்திட்டாரு, இப்ப பெருக ஆரம்பித்தார்கள். பாவம் பெருகி 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 அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பாவம் பெருகிவிட்டபடினால் இப்பொழுது ஆண்டவருடைய இருதயம் அழுகிறது. வசனம் சொல்கிறது, தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. எத்தனை ஒரு விசனம் பாருங்கள். ஆசையாய் உண்டாக்கின மனிதன், அன்பாய் உண்டாக்கின மனிதன், தன்னை நேசிப்பான், தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்று எதிர்பார்த்து மனிதனை உண்டாக்கினார். தேவனுடைய இருதயம் விசனமாய் மாறிவிட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய முற்பிதாக்களின் சரித்திரம். இதுதான் வேதம் சொல்லும் சரித்திரம். சிருஷ்டித்தார் அன்போடு கூட, நம்முடைய முற்பிதாக்களை சிருஷ்டித்தார் அன்போடு கூட, ஏதேனில் வைத்தார் அன்போடு கூட. மனிதன் ஒரே ஒரு கனியின் மேல் ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போனார். இப்பொழுது தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காக விசனப்பட்டு முழு உலகத்தையுமே அழிக்க திட்டம் பண்ணினார். எல்லாவற்றையும் அழிக்க ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். ஜலப்பிரளயம் வந்தது, எல்லா குடும்பமும் அழிக்கப்பட்டது, எல்லா உலகமே அழிக்கப்பட்டது, ஒரே ஒரு குடும்பத்தை தவிர. அந்த குடும்பம் ஏன் காப்பாற்றப்பட்டது என்பதற்கு வேதம் அழகான ஒரு காரணத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நோவாவை பார்த்து 9ஆம் வசனம் வாசியுங்கள். 8-9. ஆதியாகமம் 6:8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 2 காரியம்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா யோசித்திருப்பார், என் முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் ஏதேனிலே எவ்வளவு இன்பமாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்து துரத்தப்பட்டார்களே, நான் இனி தேவனோடு சஞ்சரிக்க முடியாதா?
அவர் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்திருப்பார், ஆண்டவரே உம்மோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இந்த சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் எனக்கு நீர் அதை தர வேண்டும் என்று கேட்டிருப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நோவா, உன்னை இந்த சந்ததியிலே நான் உத்தமனும் நீதிமானுமாய் கண்டிருக்கிறேன், நான் உன்னோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறேன் என்று. சபிக்கப்பட்ட பூமியிலே காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரம் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே, பாவம் நிறைந்த இந்த பூமியிலே நீங்கள் தேவனுக்காய் உத்தமனும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானுமாய் வாழ்வதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கு லெந்து கால கூட்டங்கள், எதற்கு சிலுவை பாடு மரணங்கள், எதற்கு வேத தியானம், எதற்கு லெந்து கால கூட்டம், எதற்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடு மரணத்தை தியானிக்கிறோம், எதற்கு இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கிறோம் தெரியுமா? விழுந்து போன இந்த பூமியிலே, விழுந்து போன இந்த மனுக்குலத்தின் மத்தியிலே நீங்கள் ஒரு தேவனுக்காய் வாழ வேண்டும், ஒரு தேவனோடு கூட வாழ வேண்டும். மனிதன் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். நடக்கவில்லை. கடைசியில் உத்தமனாய் வாழ்ந்த ஒருவனையும் அவன் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். சரி, நீங்கள் கேட்கலாம், இந்த சரித்திரம் என்ன சொல்லுகிறது? நோவாவின் காலத்திற்கு பிறகு எல்லாரும் உத்தமர்களாய் வாழ்ந்தார்களா என்றால் அதுதான் இல்லை. மனிதன் மறுபடியும் பாவம் செய்ய துவங்குகிறான். நோவா குடித்து வெறித்து கிடக்கிறார், அவருடைய பிள்ளைகள் பரிகசிக்கிறார்கள், இதெல்லாம் சரித்திரம் போகிறது. மறுபடியும் பாவம் துவங்குகிறது. மனிதன் ஒருவனை ஒருவன் பகைக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், ஒரு திட்டம் ஏற்கனவே அவர் தீட்டி வைத்திருந்தார். என் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த மனுமக்களை மீட்க வேண்டும் என்று. ஆனால் அவர் அப்படி நினைத்த அந்த காலத்திற்கு நெடுகாலம் இருந்தபடினாலே தேவன் அதற்கு முன்பதாக டெம்பரவரியாய், அதாவது தற்காலிகமாய் ஒரு ஏற்பாடு பண்ணினார். அதுதான் 10 கட்டளைகள். எப்பா, நீ எல்லாத்தையும் கை கொள்ள முடியாது, அட்லீஸ்ட் இந்த 10ஐயாவது கைக்கொள் என்று சொல்லி கொடுத்தால் மனுஷனுக்கு அதையும் கை கொள்ள முடியவில்லை. மனிதன் மீறினான். பலிகள் செலுத்தப்பட்டது, அன்றாடம் பலி செலுத்தப்பட்டது. தவறு செய்ய செய்ய ஒவ்வொருவனும் தான் செய்த தவறுக்கு பலியை செலுத்துவான், மறுபடியும் போய் தவறு செய்வான், பலியை செலுத்துவான், மறுபடியும் போய் தவறு செய்வான், பலியை செலுத்துவான், மறுபடியும் போய் குற்றம் செய்வான். பாவத்தின் வல்லமை கொடுமையானது. பிசாசு மனிதர்களை தூண்டுகிறது எதற்காக தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய், தேவனுடைய மனதை காயப்படுத்தும்படி நீ பாவம் செய் என்றுதான் மனிதனை தூண்டுகிறான். தேவன் பார்த்தார், பிரமாணங்கள் இனிமேல் ஜனத்தை மீட்க முடியாது. முழு உலகத்தில் உள்ள மக்களை மீட்பதற்கு ஒரே ஒரு வழி, என் குமாரனை நான் அனுப்பி கொடுக்க வேண்டும். நான் பல வேளைகளில் யோசிப்பேன், ஆண்டவர் இயேசுடைய சிலுவை எப்படி மற்றவர்களுடைய சிலுவையை விட வித்தியாசமானது? அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 பேர் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அந்நாட்களில் எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார்களே, இவருடைய மரணம் மாத்திரம் ஏன் வித்தியாசமானது என்றால், ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். பரிசுத்தமுள்ள ரத்தம் இந்த உலகத்தில் எவருக்கும் கிடையாது. மனிதனுடைய பாவத்துக்கு நிவர்த்தி ரத்தம். ஆனால் ஆட்டின் ரத்தமோ அல்லது மிருகத்தின் ரத்தமோ அதை நிவர்த்தி செய்ய முடியாதபடினால் ஒரே ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். அது தன்னுடைய குமாரனுடைய ரத்தம். இந்த குமாரன் ரத்தத்தை சிந்துவதற்காக மாத்திரம் பூமியிலே வரவில்லை. அவர் எல்லாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எல்லாருடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். உதாரணமாய், இன்றைக்கு நான் எல்லா இடங்களிலும் ஜனங்களுக்கு விளங்கும்படி சொல்வதற்கு இதை சொல்வது என்னுடைய வழக்கம். இந்தியாவிலே 138 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 138 கோடி மக்களுக்கும் இருக்கிற சரீர வலி வேதனையை அப்படியே எடுத்து ஒருவர் மேல் வைத்தால் அந்த ஒரு மனிதர் அதை தாங்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க வயிற்று வலியே உங்களுக்கு தாங்க முடியல, இன்னொருத்தர் வயிற்று வலியை உங்களுக்கு தாங்க முடியுமா? சான்ஸே கிடையாது. 5 பேருடைய வயிற்று வலியை ஒருத்தருக்கு கொடுத்தா நம்ம எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுவோம். சரியா? பெயின் ஷாக்கே வந்துடும். ஆனால் ஆண்டவர் இயேசு பழுதற்ற பலியாய், குற்றமற்ற பலியாய், பரிகார பலியாய் வந்தாரே, அத்தனை கோடி மக்கள் செய்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அத்தனை கோடி மக்கள் செய்கிற தவறுகளின் தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்டது. எல்லா ஜனங்களுடைய வேதனைகள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எல்லாருடைய துக்கமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. இயேசு செய்த பரிகாரம் இன்றைக்கு வாழுகிறார்களே 138 கோடி மக்கள் இந்தியாவில், அவர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திலும் 730 கோடி மக்கள் வாழுகிறார்களே, அத்தனை பேருக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பதாக கோடி கோடியா எத்தனையோ தலைமுறை வாழ்ந்தார்களே, அத்தனை பேருடைய பாவங்கள், அத்தனை பேருடைய சாபங்கள், அத்தனை பேருடைய துக்கங்கள், அத்தனை பேருடைய வேதனைகளும் பிதா இயேசுவின் மேல் சுமத்தினாராம்.
ஆண்டவர் மரண திகில் அடைந்தாரே, ஏன் தெரியுமா? இத்தனை கோடி மக்களுடைய பாவமும் அவர் மேல் வந்து இறங்கும் பொழுது அது எத்தனை வேதனையுடையதா இருக்கும். மனுஷிக அறிவிலை எவராலும் அதை கிரகிக்க முடியாது, விசுவாசித்தால் ஒழிய. நான் முதலாவது சொன்னேன், அவர் ஒரு அற்புதமான சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினார். அற்புத சரித்திரம். ஆதாமின் ஏவாளையும் படைத்தார். ஒரு ஆசையின் சரித்திரம். அவர்களை துரத்தினார். அது ஒரு அழுகையின் சரித்திரமாய் மாறியது. ஆனால் ஆண்டவர் கடைசியில் இந்த மனிதனை மனதார நேசித்தார். தவறு செய்து விட்டார்கள். யார் அவர்கள்? என் பிள்ளைகள் தானே. குற்றம் செய்து விட்டார்கள். யார் அவர்கள்? என் பிள்ளைகள் தானே. இதை புரிந்தவராய் வேறு வழியே இல்லை. பரிகார பலி என்று ஒன்று உண்டென்றால் என் குமாரன் பூமிக்கு போனால் தான் நடக்க முடியும் என்று தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்து எல்லாருக்கும் பரிகாரம் செய்யத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு பாடலை ஆண்டவர் நாம மகிமைக்காய் பாட விரும்புகிறேன். அதன் பிறகு என் செய்தியை தொடர விரும்புகிறேன். இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காக நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். என் இயேசுவே, நான் உம்மை போல மாறிட என்னை மாற்றிடும். உம் சாயலில் நான் வளர்ந்திட கிருபையால் என்னை நிறைத்திடும். உம் சாயலில் வளர்ந்திட கிருபையால் என்னை நிறைத்திடும். இயேசுவே, உம்மை போல மாறிட என்னை மாற்றிடும். சாயலில் வளர்ந்திட கிருபையால் என்னை நிறைத்திடும். உம் சாயலில் வளர்ந்திட கிருபையால் என்னை நிறைத்திடும். காணாமற் போன பாவியாகிய நம்மை அவர் கல்வாரி அன்பினால் மீட்டுக் கொண்டார். நம்மை மாற்றினார். நம்மை மறுரூபம் ஆக்கினார். பிதாவோடு சேர்க்கும்படியும் பிதாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியும். இயேசுவே, உம்மை போல மாறிட என்னை மாற்றிடும். உம் சாயலில் நான் வளர்ந்திட கிருபையால் என்னை நிறைத்திடும். சாயலில் வளர்ந்திட கிருபையால் என்னை நிறைத்திடும். நம்புவேன் இயேசுவை ஜீவனுள்ள நாளெல்லாம் சீஷனாய் பின் செல்லுவேன். இயேசு என் முன் செல்வதால். ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர். உம்மை பின் செல்ல நாங்கள் இந்த நாட்களில் தீர்மானிக்கிறோம். பலன் தாரும், கிருபை தாரும், ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்கள் மனமொந்து கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் 4வது பகுதி. அது ஒரு அன்பின் சரித்திரம். தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார், எதற்காக அனுப்பினார் என்று வேதம் முழுவதிலும் தீர்க்கர்கள் ஏராளமான காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆதியாகம புத்தகம் சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. யாத்திராகம புத்தகத்திலே பஸ்கா பலியான கிறிஸ்து
முன்னடையாளமாய் அன்றைக்கு காண்பிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்காவை கொண்டாடினார்கள். லேவியர் ஆகமத்திலே 5 விதமான பலிகள் செலுத்தப்பட்டது. அதெல்லாம் இயேசுவின் பலிக்கு முன்னடையாளம். எண்ணாகமத்திலே ஒரு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் அன்றைக்கு மோசையினால் உயர்த்தப்பட்டது. அது இயேசுவுக்கு அடையாளம். உபாகமத்திலே என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உங்கள் மத்தியில எழுப்புவார் என்று சொன்னாரே, அது இயேசுவுக்கு அடையாளம். வருகிற எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை குறித்து பிதா முன்னடையாளமாய் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லா தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் தீர்க்கனாகிய ஏசாயா இந்த ஆண்டவர் இயேசு எப்படி இந்த பூமியிலே வந்து பாடுபடுவார், எப்படி ரத்தம் சிந்துவார், என்ன புண்ணியங்களை ஜனங்களுக்கு கொடுப்பார் என்று அருகில் இருந்து பார்த்தது போல தன்னுடைய புத்தகத்தின் 53ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த தீர்க்கதரிசியில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒருவர். அவர் எழுதிய அந்த புத்தகத்தின் 53ஆம் அதிகாரம் உண்மையாகவே யாரோ ஒருவர் கூட இருந்து இயேசுவின் பாடுகளை பார்த்து எழுதியது போல எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி. வாசிக்கலாம். 1வது வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? சரி. 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி பல காரியங்களை இந்த புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் மிக முக்கியமாய் மெய்யாகவே என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் யூதர்கள் இதை விசுவாசிக்கவில்லை. ஆகவேதான் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று துவக்கத்திலே எழுதி வைத்திருக்கிறார். யூதர்கள் புறக்கணித்தார்கள், நீங்கள் விசுவாசித்தீர்கள். யூதர்களுக்கு கிடைக்காத மேன்மை இன்றைக்கு புறவினத்து மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. என்ன மேன்மைகள் கிடைத்தது? 5 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி அந்த மேன்மை உங்கள் வாழ்விலே வர வேண்டும் என்று இன்றைக்கு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாராம். நான் சொன்னேன் அல்லவா, இந்திய தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களுடைய பாடுகள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பிதா முகத்தை மறைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே, சும்மா மறைக்கவில்லை. தன் குமாரன் படுகிற பாடுகளை அவரால் பார்க்க முடியவில்லை. தன் குமாரன் பரிசுத்தமுள்ள குமாரனாய் இருந்தாலும் அவர் மேல் சுமத்தப்பட்ட பாவங்களை பிதாவினால் பார்க்க முடியாதபடினால் தான் தன் முகத்தை மறைத்து கொண்டாராம். தன் குமாரனுக்கு முகத்தை மறைத்தவர் உங்களுக்கு தன் முகத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன ஒரு அன்பு! நாம் யார்? துரோகிகள். நாம் யார்? அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். ஆனால் நமக்கு தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தும்படி குமாரனுக்கு முகத்தை மறைத்தார். சரி, வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய புவி வாழ்வில் இந்த தீர்க்கன் என்னவெல்லாம் சொன்னாரோ அவைகளை எல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி காண்பித்தார். வேதத்திலே பெண் ஒருத்தி இருக்கிறாள். அவளுக்கு இருந்த வியாதிக்கு பெயர் பெரும்பாடு. என்ன பாடு? இன்னைக்கு உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு பெரும்பாடு. அந்த பெரும்பாடு என்ற வியாதியை நான் சொல்லவில்லை, உங்கள் பாடுகள் பெரும்பாடு இருக்கிறது. ஐயோ நினைக்கிறார். நான் ஒன்றை சொல்ல, அவள் வேறு விதமாய் யோசிக்கிறாள். குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள், பாடுகள் பெருகி இருக்கிறது. உங்களுக்கு எப்படியோ தெரியவில்லை, ஒவ்வொரு வாரமும் ஊர் ஊராய் கடந்து செல்கிறோமே, மக்களுடைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, மக்களுடைய துக்கம் நிறைந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது பல வேளைகள் எனக்கு இரவு நித்திரை வராது. ஏன் தெரியுமா? ஐயோ, ஜனங்கள் இவ்வளவு பாட அனுபவிக்கிறார்களே அப்பா, இவ்வளவு கஷ்டத்துக்குள் இருக்கிறார்களே. சிலருக்கெல்லாம் என்ன ஜெபிப்பது என்றே தெரியாது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள். பெண்ணொருத்தி ஒரு நாள் வந்தாள். வந்து என் இடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் என்று சொன்னாள். சொல்லம்மா என்று சொன்னேன். அவள் சொன்னாள், நான் ஒருவனை விரும்பினேன் அம்மா. என் அப்பாவின் இடத்தில் அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்று கேட்டேன். என் அப்பா மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். சரி, முதலாவது ஒருவனை விரும்பினோம், கிடைக்கவில்லை. இவனோடாவது வாழலாம் என்று பார்த்தால் திருமணமாகிய 6 மாதத்தில் இவர் என்னை விட்டு ஓடி போய் விட்டார். சரி, இவர் ஓடி போய் விட்டாரே, முந்தின நாம் விரும்பின நபரிடத்தில் போகலாம் என்று பார்த்தால் அவர் வேறு ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டார். ஆகவே நான் என்ன நினைத்தேன், இன்னும் ஒருவர் யாராவது திருமணம் செய்தால் வாழ்க்கையை வாழலாமே என்று இன்னொரு நபரை திருமணம் செய்தேன். 6 மாதத்தில் மரித்து போய்விட்டார்.
நான் இப்பொழுது தனி மரமாய் நிற்கிறேன் என்று. அந்த பெண் பேசிவிட்டு போய்விட்டாள். அன்றைக்கெல்லாம் உட்கார்ந்து யோசித்தேன், என்ன ஆண்டவரே வாழ்க்கை இது? இது என்ன வாழ்க்கை ஆண்டவரே? இந்த பாடுகளை இந்த பெண் எப்படி சுமந்து கொண்டு வாழ்வாள்? அவள் தவறாக முடிவெடுத்தாளோ சரியாய் முடிவெடுத்தாளோ அது அடுத்த விஷயம். ஆனால் இந்த உலகம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா என் அன்புக்குரியவர்களே? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானாம். இந்த தேவனை அறியாததினாலும் தேவனோடு சஞ்சரிக்காத ஒரு வாழ்க்கையினாலும் தேவ சித்தம் இன்னதென்று அறியாததினாலும் இன்றைக்கு அநேக மக்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள். அந்த வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடு, ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து விட்டாள். இனி செலவழிப்பதற்கு எதுவுமே கிடையாது. அதற்கு அடுத்து 3ஆவதாய் வேதம் சொல்வது, ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்பட முடியாத ஒரு ஸ்திரீ. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் பாடுகள் இப்படி இருக்கிறதா? ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தீர்கள், பலனை எல்லாம் செலவழித்தீர்கள். இங்க இருக்கிற சில ஆண் மக்கள் உங்கள் வாழ்க்கையை உழைத்து உழைத்து உங்கள் பலனை எல்லாம் செலவழித்து பயன் எதுவும் இல்லாமல் துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த பெண் அப்படித்தான் இருந்தால். கடைசியில ஒருவராலும் சுகமாக்க முடியவில்லை. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷம். இந்த உலகம் முழுவதுமே பாரம் சுமந்து தவிக்கிறது. இந்த உலகம் முழுவதுமே துக்கத்தை சுமந்து தவிக்கிறது. ஆனால் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை சுமந்துட்டார். அப்ப நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, என் துக்கங்களை நீங்க சுமந்துட்டீங்க. பிசாசு இனிமே என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியாத ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஒரு சரணத்தை பாடுவீர்களா? சி மைனர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சொல்லுங்களேன், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாறு துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்களேன், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாறு துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். விசுவாசத்தோடு சொல்லுங்க சகோதரனே, உங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உங்க துக்கங்கள் எல்லாம் சுமந்து விட்டார் ஆண்டவர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சபையாய் சொல்றோம்ப்பா, நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்,
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. பாடுகளின் மத்தியில நீங்கள் நிர்மூலமாகாது காப்பது எது தெரியுமா? அவருடைய அன்பு, அவருடைய கல்வாரி அன்பு. பாடுபடுறீங்களா? சிலுவையை நோக்கி பாருங்க. துக்கத்துல வாழ்றீங்களா? சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி அன்பை நினைத்து, எனக்காய் பாடுகளை ஏற்றி துக்கங்களை சுமந்தீர், இந்த துக்கங்கள் எல்லாம் மாறும், அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் சீக்கிரம் மாறும், இந்த லேசான உபத்திரவம் மாறும் என்று விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். சீக்கிரத்தில் உங்கள் பாடுகள் நீங்கும், சீக்கிரத்தில் உங்கள் துக்கங்கள் மாறும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அதே 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாவங்களில் பல படிகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுவார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்பர் 1, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நம்பர் 2, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பிழை, குறை, மறைவான குற்றம், பாவம், பெரும் பாதகம் என்று பல படிகள் இருக்கிறது. வேதத்திலே நிருபத்திலே நாம் படிக்கும் பொழுது இதற்கு இணையான குற்றங்களை செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம். சரி, அது அடுத்தது. வாழ்க்கையிலே எல்லாரும் நாம் மீறினவர்கள். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் அப்படின்னு பைபிள் சொல்லிக்குது. ஆதாம் என்ன செஞ்சார்? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செஞ்சாங்க? 2 பேரும் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டாங்க. பல வேளைகள் ஒரு கேள்வி, இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு தண்டனை அப்படின்னா, வெறும் பழத்தை சாப்பிட்டதுக்கு தண்டனை கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஒன்னே ஒன்னில் தன்னுடைய ஆளுகையை வைத்தார். அதான் இந்த ஒண்ணுல தான் நீ என்னை கனம் பண்ற, இந்த ஒண்ணுல தான் நீ என்ன நேசிக்கிறங்கிறத வெளிப்படுத்துற ப்ரூஃப் இந்த ஒண்ணுதான். அதான் வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உன்னால ப்ரூவ் பண்ண முடியலையே. அந்த ஒண்ணு உனக்கு வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாருல, அந்த ஒண்ணுல தானே விழுகிறாய். அந்த ஒண்ணு பார்க்காதன்னு சொல்றாரு, அதுதானே பாக்குற. அந்த ஒண்ணு வேண்டான்னு சொல்றாரு, அதுதானே வேணும்னு கேட்கிற. அந்த ஒண்ணை விட்டுன்னு சொல்றாரு, அதுதானே உன்னால விட முடியல. இதற்கு பெயர்தான் மீறுதல். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில இது தவறுன்னு தெரிந்தும், வாழ்க்கையில இது தவறு என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பேரு மீறுதல். அப்போ நம்ம திரும்ப திரும்ப அதை செய்கிறோம்னா, இயேசுவை திரும்ப திரும்ப சாட்டையால் அடிக்கிறோம், இயேசுவை திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறோம், இயேசுவை திரும்ப திரும்ப சிலுவையிலே அறைகிறோம். அதுதான் பொருள். இந்த மாலை வேளையில இங்கிருந்து போகும்பொழுது ஒரு முடிவை எடுத்துட்டு போங்க. உங்க வாழ்க்கையில் என்ன மீறுதல்கள் இருக்கிறது, எது தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப செய்றீங்க. கர்த்தர்ட்ட வந்து நின்று, ஆண்டவர் என் மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டீங்க, என் அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீங்க, வேணாம் ஆண்டவரே, நான் இனிமே அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. பைபிள்ல பலரும் தவறு செஞ்சாங்க. ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. அவளுக்கு தெரியும் தான் செய்யறது தப்புன்னு. ஆண்டவரை சந்திக்கிறாள். ஆண்டவர் கேட்கிறார், உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று. உடனே அவ கொஞ்சம் திகச்சிட்டா. இல்ல ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இப்படி இல்ல இல்ல, உனக்கு இதுவரைக்கும் இத்தனை புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு யார் கிடையாது? புருஷன் கிடையாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மீறுதல். ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, அந்த நாட்களில் 5 புருஷர்களோடு ஒரு பெண் வாழுகிறாள் என்றால் அது அதற்கு பெயர் மீறுதல் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது? ஏன் அதை செய்தால்? அவளுக்குள் பிசாசு புகுந்து அவளை ஆட்டி படைத்து தூண்டி, நீ இதை செய் என்று ஏவினதினால். இன்றைக்கு உங்களை ஏன் மீறுதலுக்குள் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் தெரியுமா? இன்று ஏன் நீங்கள் மீறுதலுக்கு உட்படுத்துகிறீர்கள்? ஒரு பிசாசு ஒன்று இருக்கிறான். அவன் தூண்டி தூண்டி உங்கள் பலவீனம் என்ன என்று அறிந்து அதிலே கை வைத்து அதிலே தூண்டி செய், ஆண்டவருக்கு விரோதமாய் செய், நீ செய்ய செய்ய அவரை காயப்படுத்து, நீ செய்ய செய்ய அவரை துக்கப்படுத்து என்று உங்களை தூண்டுறதுனாலதான் நீங்க தப்பு செய்றீங்க. பேதுரு ஒரு தடவை மறுதலிச்சார், 2வது தடவை மறுதலிச்சார். அறியேன் என்று சபிக்கவும், அந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு பயமா இருக்கும், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று.
இவ்வளோ பெரிய ஒரு தப்பு இல்ல, 3.5 வருஷம் நீ கூட இருந்த, ஓடி இருக்கலாம் அந்த இடத்த விட்டு, அதுவாது நல்லா இருந்திருக்கும். இயேசு விட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நீ கூடவே நின்று பின்னாகவே போய் பார்த்து நீ இயேசுவை மறுதலித்தாயே. வாலிப மகளே, நேரடியா உன்னை பார்த்து பேசுறேன். வாலிப மகனே, நேரடியா உன்னை பார்த்து பேசுறேன். ஆலயத்திற்கு வருகிறாய், பாடுகிறாய், தேவனை துதிக்கிறாய், எல்லாம் செய்கிறாய், அவரோட இருக்கிறேன்னு உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு உன் வாழ்க்கை இயேசுவை மறுதலித்தால் நீ இயேசுவை காயப்படுத்துகிறாய், இயேசுவை துக்கப்படுத்துகிறாய். இந்த மாலை வேளையில் இங்க இருந்து போகும்பொழுது ஒரு தீர்மானத்தோடு நீ கடந்தது, இனிமே என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரி, மூன்றாவதாக அதே 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. உலகமெல்லாம் எதை எதிர்பார்க்கிறது தெரியுமா? சமாதானம். வரப்போகிற எலெக்ஷனுக்கு என்ன ஜெபிக்கிறோம்? சமாதானம் உள்ள ஒரு ஆட்சி இருக்கணும் ஆண்டவரே, நீதி உள்ள ஒரு ஆட்சி இருக்கணும் ஆண்டவரே, ஏழைகளை விசாரிக்கிற ஒரு தலைவன் வரணும் ஆண்டவரே, இதுதானே விரும்புகிறோம். கலவரமே நடக்கக்கூடாது ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆட்சி செய்கிற ஒரு தலைவனை கொண்டு வாங்க ஆண்டவரே. உலகமே சமாதானத்துக்கு ஏங்குகிறது, நாடுகள் சமாதானத்துக்கு ஏங்குகிறது, பட்டணங்கள் சமாதானத்துக்கு ஏங்குகிறது. உங்க குடும்பம் கூட சமாதானத்துக்கு தான் ஏங்குது. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து, மகளே உனக்கு 1 கோடி பணம் வேணுமா, உன் குடும்பத்துல சமாதானம் வேணுமான்னு கேட்டா என்ன கேட்பீங்க? அப்படியா? சிலர் வேண்டாண்டவரே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, 1 கோடி பணம் கொடுங்க, கடனாத அடைஞ்சு வாழுவோம் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை 1000 கோடி பணம் கொடுத்தாலும் அதை விட மேன்மையானது எது தெரியுமா? சமாதானம். பைபிள் சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அது என்ன சமாதானம்? 1, உங்கள் இருதயத்திற்குள் தேவன் தருகிற ஒரு சமாதானம். 2, நீங்கள் தேவனுக்கு விரோதிகளா இருந்தீர்களோ அந்த விரோதத்தை உடைத்து, 2வது நீங்கள் தேவனுக்கு விரோதிகளா இருந்தீர்களே அந்த விரோதத்தை உடைத்து, வா என் பிதாவண்டை வா, நான் உனக்காய் மரித்து விட்டேன், உனக்காய் நான் தண்டனை ஏற்றுக்கொண்டேன், உனக்காய் நான் ரத்தம் சிந்தி விட்டேன், நீ இப்பொழுது வா பிதாவண்டை வா என்று பிதாவோடு கூட நம்மை ஒன்றாக்குகிறாரே, அது மற்றொரு சமாதானம். பிதாவோடு கூட ஒன்றாக்குகிற இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும் என்றால் நீங்களும் நோவாவை போல இந்த பூமியிலே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். 1, உங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று. 2வது, உங்கள் மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று. 3வது, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை என்றால் தண்டனை. உங்க லைஃப்ல எதுலெல்லாம் கர்த்தர் உங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த பனிஷ்மெண்ட் அத்தனையும் ஆண்டவர் இயேசு வாங்கி கொண்டாராம். தண்டனை அவர் மேல் விழுந்தது. 4வதாக வசனம் 5, அது கடைசி பகுதியிலே, அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று. அவருடைய தழும்புகளால் ஒரு பெரிய சுகம். இன்னைக்கு உலகத்துல வியாதிகள் அதிகமா இருக்கிற நாடுகள்ல 2வது நாடு இந்தியா. இவ்வளோ வருத்தத்தக்க விஷயம் பாத்தீங்களா? வியாதிகள் பெருத்து போயிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு ஷோல்டர் பெயின், ஒரு பேக் பெயின், ஒரு அந்த வலி, ஒரு இந்த வலி, ஒரு பல்லு வலி, ஒரு கண்ணுல பிரச்சனை, எல்லாரும் வியாதிகளை சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். என்னதான் ரெமெடி? ஹாஸ்பிட்டல்ஸ் போற இடங்கள் எல்லாம் அரசாங்கம், போகிற இடங்களில் எல்லாம் அரசாங்க மருத்துவமனை திறக்கிறது, போகிற இடங்களில் எல்லாம் பட்டணங்கள் எல்லாம் மருத்துவமனைகள் திறக்கப்படுகிறது. ஆனால் வியாதியை தீர்க்க முடியவில்லை. என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளை பற்றி நான் யோசிக்கும் பொழுது, அவர் 1வது நாள் காயப்படுத்தப்படுகிறார், அப்படிதானே? முதுகிலே வார், சாட்டை, இன்னும் முள், இன்னும் பல காரியங்களை கொண்டு அவருடைய முதுகிலே காயங்கள் ஏற்றது. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு ஃப்ரெஷ் வூண்டா இல்ல. ஆண்டவர் இயேசுடைய ஊண்டெல்லாமே எப்படியா இருந்துச்சு? ஹீலா இருந்துச்சு, அப்படிதானே? இதை ஹீல் பண்ணது எது தெரியுமா? பவர் ஆஃப் ரெசரக்ஷன். உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. அவ்வளோ காயங்கள் 3வது நாள் சுகமாகி தழும்புகளாய் மாற முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் என்ற ஒன்று நிச்சயமா இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. அது எப்படி கிடைக்கும் என்றால், பல வேளைகள் நம்ம அதை கிளைம் பண்றதில்லை. ஒரு வசனம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்புண்டாக
வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கும் பொழுது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா. இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். நான் உன்னை குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரே விரும்புகிறேன். உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ஒரு இடத்துல கூட மரித்தவர்களை எழுப்பும் போது கூட மரித்தவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆண்டவர் கேட்கிறார். லாசருவை எழுப்பும் போது மார்த்தாள் மரியாள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும்னு உனக்கு தெரியுமா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கடைசியில ஆமா ஆண்டவரே நான் அவங்க சொல்ற வரைக்கும் விடல. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் ஹீலிங் இல்ல தெரியுமா? இன்னைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொல்றேன், சரீர சுகமாகட்டும், தொழிலிலே விருத்தியாகட்டும், குடும்பத்துல சமாதானமாகட்டும், பிள்ளைங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாகட்டும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு உங்க வாயினால அதை அறிக்கை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன புக் இருக்குது, புக்லெட், நிறைய புக்லெட்ஸ் இருக்குது, ஒரு 25 டைட்டில்ஸ்ல. அதுல 2 புக்லெட் உங்கள் சுகத்திற்கான வாக்குத்தத்தங்கள், இன்னொன்று உங்கள் சுகத்திற்கான விசுவாச அறிக்கை. இந்த புக்கை கன்ஃபஸ் பண்ணி 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 எவ்வளோ பேர் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு புக்லெட் இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கான ஜபங்கள். அந்த பிரேயரை ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கிறதுனால அதை ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஹர் லைஃபையும் அதுல மென்ஷன் பண்ணி கருவில வளர்கிற குழந்தைக்கு பாதுகாப்பை சொல்லி சொல்லி அந்த ஜெபத்தை எழுதி வச்சிருக்கிறோம். சில பெண்கள், கர்ப்பமே ஆகாத பெண்கள், அந்த புத்தகத்தை வாங்கி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் கர்ப்பத்திலே இப்படி ஒரு குழந்தை வரும், என் கர்ப்பத்திலே ஒரு பிள்ளையை தருவீங்க, அந்த பிள்ளை சுகமாய் வளரும், அந்த பிள்ளையை நான் இப்படி பெற்றெடுப்பேன்னு விசுவாச அறிக்கை பண்ணி பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு நூற்றுக்கணக்கான சாட்சிகள் எங்களிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், சுகமாகல சுகமாகல சுகமாகலன்னு சொல்றீங்களே, இந்த லெந்து காலம் முடிகிற வரைக்கும் என்ன பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல கை வைங்க. என் முட்டு வலி அவருடைய தழும்புகளால் சுகமாகும், என் தலைவலி இயேசுவின் தழும்புகளால் சுகமாகும், என் இடுப்பு வலி இயேசுவின் தழும்புகளால் சுகமாகும், என் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளை இயேசுவின் தழும்புகளால் சுகமாகும் என்று சொல்லி வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதுதான், விசுவாசத்தோடு வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட பல வேளைகளில் பலவீனப்படும் போது மைண்ட் உடனே மெடிக்கல் நாலேஜுக்கு தான் போகும். ஆனால் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் தேவனுடைய வசனத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த இடத்துல எல்லாம் பரிபூர்ண சுகத்தை நான் பெற்று அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் விசுவாசியுங்கள். ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் உங்களுக்கு தருகிற 4வது ஆசீர்வாதம் அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு கிடைக்கிற சுகம். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 25:8வது வசனம். அதே தீர்க்கன் எழுதிய இன்னொரு காரியம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவர் தருகிற 5வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய பாடு மரணம் தருகிற ஆசீர்வாதம். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். ஆண்டவர் உலகத்தில் மனிதனால ஜெயிக்க முடியாத மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? மரணம். எந்த வீட்டிலையாவது மரணம் இல்லாம இருந்து நீங்க சொல்ல முடியுமா? உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் தகப்பனார், உங்கள் தாய், சில குடும்பங்களில் பிள்ளைகள், சில குடும்பங்களில் கணவர், மனைவி, யாரையோ ஒருவரை நாம் எல்லாரும் மரணத்தில் இழக்க கொடுத்திருக்கிறோம். மரணம் என்பது ஒரு சத்துரு, மரணம் என்பது ஒரு எதிரி. ஏனெனில் அது ஏதேனில் வந்த எதிரி. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவாராம். அதன் பொருள் என்ன? நம்ம எல்லாம் சாகவே மாட்டோம் என்றா? இல்ல. நம்ம ஆண்டவர் இயேசுவை இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவன் நமக்குள் வருகிறது. நம்ம யோவானிலே வாஸ்தவமே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்ப இயேசு உள்ள வரும் பொழுது அழியாத ஜீவன், சாவாத வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, நித்திய வாழ்வு எல்லாருக்கும் வருது. ஜனங்களை பார்த்து இயேசுவை ஏத்துக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு ஏன் சொல்றோம்? இதுல இருந்து இங்க வா அப்படி சொல்றதுக்கா? இல்ல. இயேசுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது, யுகாயுகமா வாழ்ற வாழ்வு இருக்குது, அழியாத ஜீவன் இருக்குது. இந்த இயேசுவை ஏத்துக்கோங்க, நீங்களும் மரணத்தை ஜெயிப்பீங்க. பூமியில மறுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் பரலோகத்துல ஆண்டவரோடு இருப்பீங்க. இந்த நித்திய நம்பிக்கையை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? ரட்சகர் இயேசு.
இயேசு ஏன் மரித்தார்? மரணத்தை ஜெயிப்பதற்காக மரித்தார். இயேசு ஏன் மரித்தார்? மரணத்தின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு தன் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்க. உங்கள யாரும் மரணத்துக்கு பயப்படவே கூடாது. நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் இந்த பூமியை விட்டு போகணும்னு என் ஆண்டவர் குறிச்ச, நான் இந்த பூமியை விட்டு போகணும்னு என் ஆண்டவர் குறித்த வருஷம், மாதம், வாரம், நாள், மணி, நிமிஷம், செகண்ட்ல தான் நான் இந்த பூமியை விட்டு போவேன். அதுக்கு முன்னாடியும் போக மாட்டேன், அதுக்கு பின்னாடியும் போக மாட்டேன். உங்க எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு ஒரு பூமியில நல்லா நீண்ட ஆயுள வச்சிருக்கிறார், நான் வாழுவேன். ஒருவேளை ஆண்டவர் அழைத்துக் கொள்வார் என்றால் சந்தோஷமாய் போவேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒருவரும் மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் ஒரு சரித்திரத்தை சொன்னேனே, அந்த சரித்திரத்தின் கடைசி மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஒரு பரலோக வாழ்வு, அதுதான் 5வது சரித்திரம். அந்த சரித்திரத்துக்கு ஆச்சரியமான சரித்திரம் என்று நான் பெயரிட விரும்புகிறேன். இன்றைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இயேசுவுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னேனே, அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதா? இன்று நீங்கள் மரித்தால் பரலோகம் செல்வீர்களா? இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு இரவில யோசியுங்கள். இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உமக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள் வர வேண்டும், அந்த நித்திய ஜீவன் எனக்குள் வர வேண்டும், நான் உம்மோடு வாழ வேண்டும். நீர் இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டாம் ஐயா. இந்த பூமியில என்ன ஆஸ்தி, சொத்து, பணம் நான் சேர்த்தாலும் இயேசுதான் எனக்கு பெரிய சொத்து, ஏனெனில் அவர்தான் என்னை பரலோகத்திற்கு கூட்டிச் செல்லுகிறவர். இந்த சொத்து உங்களுக்குள் இருக்கிறதா? இல்லை என்றால் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்கள். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொரு மனிதனுடைய பாடுகளையும் துக்கங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருவருடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டார். ஒவ்வொருவருக்காய் மன்னிப்பை கொடுக்கும்படி அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஒவ்வொருவருடைய வியாதிகளை குணமாக்கும்படி அவர் சிலுவையிலே மரித்தார். எல்லாருக்கும் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இயேசு மரித்தார். இருக்கிற இடங்களில் எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்பீர்களா? ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் தயவு செய்து கலைந்து செல்லாதீர்கள். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காய் ஜெபித்து உங்களை அனுப்ப நான் விரும்புகின்றேன். உலகத்தை எல்லாம் ஆண்டவர் படைத்த ஒரு ஆச்சரியமான சரித்திரம். ஆதாமின் ஏவாளையும் அவர் படைத்த ஒரு ஆசையான ஒரு சரித்திரம். ஆதாமும் ஏவாளும் மீறுதல் செய்ததினால் துரத்தப்பட்ட ஒரு கண்ணீரின் சரித்திரம், ஒரு அழுகையின் சரித்திரம். ஆனால் விழுந்து போன இந்த மனுக்குலத்தை எல்லாம் ஆண்டவர் ஒரு விசை அழித்தாலும் மீண்டும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி அந்த ஒரு குடும்பம் மூலம் நாம் எல்லாம் இந்த பூமியிலே பிறக்கும்படி செய்தாரே, அதே போல ஒரே ஒரு ரட்சகர், தன் செல்லக்குமாரன், தன் ஏக சுதன். அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி தன் குமாரனை பலியிட ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல கிறிஸ்து இயேசுவை நமக்காக பலியாக பிதா ஒப்பு கொடுத்தாரே. இது எவ்வளவு பெரிய தியாகம்! அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரே. பரலோக பாக்கியத்தை, மகிமையின் வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறாரே. இதை தியானிக்கத்தான் நாம் கூடி வந்தோம் சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளை. இதை தியானிக்கத்தான் கூடி வந்தோம். இந்த அன்பின் சரித்திரம், இந்த அழியா காவியமாகிய வேதம் சொல்லுகிற இந்த சரித்திரத்தை தியானிக்கத்தான் வந்தோம். இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுத்துட்டு போக போறீங்க? என்ன முடிவு எடுத்துட்டு போறீங்க? முதலாவது, அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதா? அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள் இல்லைன்னா வெட்கப்படாம 2 கையை ஆண்டவருக்கு நேராய் விரித்து கேளுங்க. இயேசுவே, எனக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. வாலிப மகளே, கைகளை உயர்த்தி ஆண்டவற்றை கேளு. எனக்குள்ள அந்த அழியா ஜீவன் இல்லைன்னா நான் இன்று மரித்தால் நான் பரலோகம் செல்ல மாட்டேனே அப்பா, என்ன மன்னிங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில ஒளிவு மறைவு இன்று ஆண்டவரிடத்துல வந்து கேளுங்க. எனக்கு அந்த அழியாத ஜீவன் வேணும் ஐயா. எனக்கு அந்த மீட்பின் திட்டத்தின் நிறைவேறுதல் எனக்குள்ள நடக்கணும் ஐயா. பிதா ஆசையாய் அனுப்பி கொடுத்த அந்த குமாரன்
எதற்காய் ரத்தம் சிந்தினாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் தகப்பனே. ஆகவே என் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. என்னை கழுவும். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? என்ன கழுவுங்க ஆண்டவரே. உங்க கல்வாரி ரத்தம் என்ன கழுவட்டும். நான் எவ்வளவு மீறுதல்கள் செய்தேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமா எத்தனை முறை பாவம் செய்தேன் அப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. பிசாசுக்கு நான் இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னால ஜெயிக்க முடியாத அந்த காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்க பலன் தருவீங்க நம்புறப்பா. ஹல்லேலூயா. சிலுவையில் இருந்து ரத்தம் வழிகிறது மகனே. உன்னை கழுவக்கூடிய ஒரு ரத்தம், மகளே உன்னை கழுவுகிற ஒரு ரத்தம் உன் மேல் வழிந்து கொண்டு இருக்கிறது. உன் மேல் வழிந்து கொண்டிருக்கிறது. வாயை திறந்து கேளு. என்ன கழுவுங்க ஆண்டவரே, என்ன கழுவுங்க ஆண்டவரே, என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. என் மீறுதல்கள் நீங்க என்ன கழுவுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. சபையை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராய் இருக்கலாம், ஆனால் எங்கேயோ வழுக்கி விழுந்து நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்காத ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் இந்த மாலையில மனம் திரும்பி வாருங்கள். ஐயா, நான் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டேன் ஆண்டவரே. ஆதியில அன்பா இருப்பேனே, உம்மை நேசித்து நேசித்து உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேனே, எல்லாவற்றையும் மறந்து விட்டேனே ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேட்கலாமா? வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு மன்னிப்பின் கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு மன்னிப்பு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த இலவசமான மன்னிப்பை. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே அந்த நித்திய ஜீவனை எனக்குள் வாங்கிக் கொள்ளுகிறேன் ஐயா. இன்றைக்கு நான் செல்லும் பொழுது நித்திய ஜீவனோடு செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில பாரங்கள், அநேகருடைய வாழ்க்கையில துக்கங்கள். என் துக்கத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பாரத்தை யாரிடத்துல பகிர்ந்து கொள்ளுவேன்? எவரும் என்னை புரிகிறது இல்லையே என்று சொல்லி கலங்குகிறீர்களா? சிலர் குடும்பமாய் துக்கம் அனுபவிக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த மாலை வேளையில உங்க துக்கங்களை எல்லாம் ஒருவர் ஏற்றுக்கொண்டார். அவர் உங்கள் பாடுகளை சுமந்து கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அந்த கேடு அடைந்த ஒரு ஆண்டவர் உங்களுக்கு பாரங்களை நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்வை தர விரும்புகிறார். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, என் பாரத்தை உங்க மேல வச்சுட்டு போறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்திரீகள் எல்லாம் சொல்லுங்க, என் துக்கத்தை உங்க மேல வச்சுட்டு போறேன் ஆண்டவரே, உங்க பாதத்துல வச்சுட்டு போறேன் ஆண்டவரே. என் மனசுல ஒரு பெரிய சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஒரு சமாதானம் நிறைக்கிறது. ஒவ்வொருவருடைய சிந்தையும் சமாதானம் நிறைக்கிறது. அநேகருக்கு இரவில நித்திரை வருகிறதில்லை. மனம் குழம்பி தகிக்கிறீர்கள், மனம் குழம்பி தவிக்கிறீர்கள். உங்கள் சிந்தை அலசடிப்பட்டு கிடக்கிறது. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார் மகளே. உன் சிந்தையிலே ஒரு விடுதலை, உன் மனதிலே ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். உங்கள் மனதிலே ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் வீணாக கூடாது. சரீரத்தில் வாதிக்கப்படுகிறீர்களா? எந்த இடத்துல பலவீனோ கைய வச்சுக்கோங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெயராணி அல்ல உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது. ஒருவர் 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே சிலுவையில ரத்தம் சிந்தி பாடுகள் பட்டு உங்களுக்கு சுகத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசியுங்கள். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, உங்க தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் ஐயா. ஆண்டவரே, 3 நாட்களில் உம்முடைய சரீரத்தில் இருந்த காயங்கள் எல்லாம் எப்படி தழும்புகளாய் மாறிச்சோ அதே போல நானும் சுகமாவேன் ஆண்டவரே, நானும் விடுதலையாவேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன். எல்லா வேதனைகளும் மாறட்டும். உம்முடைய ஜனத்தின் சரீரத்தை அலைக்கழிக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சரீரத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பூமியில கண்களை மூடும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து வா என்னோடு கூட பரலோகத்துக்கு என்று இந்த ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொள்வார். நன்றி என்று சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இயேசுவே, நீர் பட்ட பாடுகளுக்காய் நன்றி, நீர் அடைந்த கஸ்திகளுக்காய் நன்றி, எங்களுக்காய் சிலுவையிலே மரித்ததற்காய் நன்றி. இந்த அன்பின் காவியத்தை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினீரே நன்றி. மனுக்குலத்தின் மேல் நீர் வைத்த அன்பை எங்களுக்கு புரிய வைத்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. சிலுவை நாதர் இயேசு
கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என் பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஜீசஸ் தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை அழைத்து வந்தீர், சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபை கொடுத்தீர், ஆசீர்வதிக்கிறீர். அரவணைத்து அனுப்புங்கப்பா. இந்த சிலுவையின் தியானம் இவர்கள் சிந்தையை விட்டு நீங்கவே கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு முழங்கால் படியிட்டு இந்த அன்பை நினைத்து உங்க பாதத்தில் விழுந்து முத்தம் செய்து ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை சேவிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு உடைய பிள்ளைகள் தங்கள் படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிப மகனையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு வாலிப மகளையும் ஆசீர்வதிக்கிறேன். என் கர்த்தர் பட்ட பாடுகள் இவர்கள் வாழ்க்கையில வீணாய் போகக்கூடாது. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சிலுவையின் பாடுகள் வீணாகாதபடிக்கு இவர்கள் வாழ்விலே பலம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. இவர்களை ஆசீர்வதிப்பதோடு இந்த கோயம்புத்தூர் முழுவதும் வசிக்கிறார்களே மக்கள், லட்சக்கணக்கான மக்களும் இந்த அன்பை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே அவர்கள் மனக்கண்களை எல்லாம் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.